ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் இந்த குடும்பத்தில் நந்தினி மட்டும்தான் மருமகளா, நான் இல்லையா, எனக்கும் சந்திராவுக்கும் எந்த உறவு இல்லையா அப்படின்னு எல்லாம் மனசுக்குள்ள நினைக்கிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோ பார்ப்போம். சந்திரனோட சித்தப்பா, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னால் சாயா சத்யஜித்தோட திருமணத்துக்கும் சந்திரா நந்தினி திருமணத்துக்கும் பங்கேற்க முடியாதனால உங்கள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு சிறிய விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பாட்டியும் இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே, அப்படின்னா நந்தினி இன்னைக்கு நீ நிச்சயமா பாயசம் செஞ்சு ஆகணும், உன்னோட சமையல்ல எவ்வளவு ருசி இருக்குன்னு நானும் பார்க்கணும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டு நந்தினி சிரிக்கிறாங்க, துரிதரம் சிரிக்கிறாங்க. பாட்டி அந்த இடத்துக்கு விட்டு போனக்கு அப்புறமேட்டு சந்திரன் நந்தினியை பார்த்து, இது வரைக்கும் உன்னோட கையில வாழைத்தான் பார்த்துருக்கேன், இன்னைக்குதான் நீ முதல்ல ஒரு கரண்டிய பிடிக்க போற, இப்பதான் முதல் முறையா சமையல் கரண்டிய பிடிக்க போற, முதல் முறையா நீ இதை பிடிக்கிறப்ப உனக்கு பயமா இருக்காதா அப்படின்னு நந்தினி பார்த்து கேட்கிறாரு. நந்தினியும் இதை கேட்டு கோபமா பாக்குறாங்க சந்திரனும் நந்தினியும் அந்த இடத்த விட்டு போனக்கப்புறம், நீ பாயசம் செய்யறத நல்லா பாத்துக்கிறேன் நந்தினி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அடுத்த காட்சியில சமையல் அறையை காட்டுறாங்க. அங்க பணிப்பெண்கள் பாயசத்துக்கான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு நந்தினி வராங்க. நந்தினி பக்கத்துல வர்ற பணிப்பெண்கள், இந்த இடத்துல பாத்திரம் எல்லாம் இருக்குது, பாயசத்துக்கு தேவையான பொருள்லாம் இங்க இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருக்கிற 2 பணிப்பெண்களை இந்த அடுப்பு மேல இந்த பாத்திரத்தை வைங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏதோ உதவி வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு இன்னொரு பணிப்பெண் கேட்குறாங்க. வேண்டாம், எல்லாமே நானே செய்கிறேன் அப்படிங்கிறாங்க நந்தினி. தேவை இருந்து நானே உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு பாயசத்துக்கு தேவையான ஒவ்வொரு பொருளுமா எடுத்து அந்த அடுப்பு மேல இருக்கிற பாத்திரத்துல ஊத்திட்டு இருக்காங்க. பாயசத்தை நந்தினி தயார்படுத்திட்டு இருக்கிற போதே துர்தரவும் அந்த இடத்துக்கு வராங்க. பரவாயில்லையே, நீ நல்லா செஞ்சிருப்ப போல இருக்கு, நல்ல வாசனை வருது அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு ஏதோ உதவி செய்யணுமா அப்படின்னு துர்தரா கேட்டோடனே, இல்ல வேண்டியதில்லை நானே செய்கிறேங்கிறாங்க. பாயசத்தை தயார்படுத்தி முடிச்ச உடனே பாயசத்தை ஒவ்வொரு கிண்ணத்திலையும் அந்த பணிப்பெண்கள்கிட்ட ஊற்றி கொடுத்துட்டு நல்லா பரிமாறுங்கிறாங்க. குறிப்பிட்ட கிண்ணத்துல மட்டும் எடுத்து பாயசத்தை ஊத்திட்டு, இதுல இருக்கிற பாயசம் மட்டும் ரொம்ப விசேஷமானது, இது பாட்டிக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு துருத்ராவும் நந்தினியும் போறாங்க. இது எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த எல்லாம், உணவு தயாராகிடுச்சா, யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிண்ணத்துல எது பாட்டிக்கானது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த பணிப்பெண்கிட்ட கேட்டோன்னே, இந்த கிண்ணம் தான் பாட்டிக்கானது அப்படின்னு பணிப்பெண் சொல்றாங்க. என்னோட அறையில ஒரு விசேஷமான ஊறுகாய் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அந்த பணிப்பெண்களை அந்த இடத்த விட்டு போக சொல்லிட்டு, அந்த பணிப்பெண்கள் போன உடனே பக்கத்துல இருக்கிற உப்பு எடுத்து அந்த பாயசத்துல போட்டு அதை கலக்குறாங்க. இப்ப பார்க்கலாம் நந்தினி செஞ்ச பாயசத்துல அந்த பாட்டி எப்படி ருசியை பாக்குறாங்கன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் அந்த பாயசத்துல உப்பை கலந்துக்கிட்டு வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அடுத்த காட்சியில யாருக்கு சந்தேகம் வரல இல்லைன்னு கேட்டோன்னே காவலர்கள் இல்லைன்னு தலையாட்டணும்னே, ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு நடைபெற விழால நம்மள நிச்சயமா தாக்க வருவாங்க, இதுதான் நந்தனை கைது செய்யற சரியான நேரம், நீங்க சரியா உங்களோட வேலையை பார்க்கணும், யாரும் எந்த தவறையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சாணக்கிய சொல்றாரு. இதை கேட்ட காவலரோ, சரி ஆச்சாரியரே, நீங்க எப்படி கூறுனீங்களோ அதுபடியே நாங்க செய்வோம் அப்படி சொல்றாரு. சாணக்கியர், நடக்கிறது எல்லாமே நான் நினைக்கிறது மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு, நந்தன் தானாகவே வந்து மாட்டிக்க போறான் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. இது ஒவ்வொரு விஷயத்தையும் சந்திரன் கேட்டுட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.